தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, நமக்கு என்ன தேவை என்பதை விட, மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று நிறைய அதில் நாம் செலவிடுகிறோம். பணமாக இருக்கட்டும், மற்ற வேலைகளாக இருக்கட்டும், யாராவது ஏதாவது நெனச்சுப்பாங்கப்பா. அப்ப நமக்கு என்ன? உனக்கானது தேவை, என்ன தேவை என்று நீ உணர வேண்டும். என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு குழந்தைங்க படிக்கணும்னா, அந்த குழந்தைங்கள வந்து அவங்க பையன் வந்து வேற ஏதோ படிச்சான். அதனால நெறைய சம்பாதிச்சான். நீயும் அந்த மாரி படின்னு அவர்களை வற்புறுத்துவது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னு சொன்னா, ஒரு இருக்கிறத போடுங்க. எளிமையானது என்ன இருக்கோ போடுங்க. அதை விட்டுட்டு, ஐயோ! அவங்க ஏதாவது நெனச்சுப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ஆடம்பரமாக சமைப்பது. இல்லன்னா ஒரு பெரிய பெரிய நமக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு அழைச்சுன்னு போறது. அங்க போய் பணத்தை விரயம் செய்வது. இது எல்லாம் வந்து தேவையில்லை. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க? அவங்க நெனச்சா நெனச்சுட்டு போட்டும். ஏன்னா, நெறைய பேர் நெறைய நெனச்சுப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு அரசன் வந்து தன்னுடைய பையன் குருகுலத்தில் படிப்பு முடித்து விட்டு வருகிறார். அப்ப இந்த அரசன் வந்து என்ன பண்றாரு, கூப்பிட்டுட்டு வர போறாரு. முடிச்சாச்சு குருகுலத்துல. கூட்டின்னு வரும்போது என்ன பண்றாருன்னா, குதிரையில போறாரு. வரும்பொழுது தன் மகனை அந்த குதிரையில் வைத்து தாங்க நடந்து வராரு. அப்போ ஒரு இடத்துல ஊர் மக்கள் சொல்றாங்க, "என்ன இந்த பையன் படிச்சுட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அப்பா வயசானவர்கள் நடந்து போறாரு. ஆனா இந்த பையன் பாரு குதிரையில போறான்." அப்படின்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச தூரம் போன உடனே பையன் இறங்கி அப்பா உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு ஊர் வருகிறது. அந்த ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "இந்த அப்பா பாரு அவன் இத்தன வருஷம் அங்க படிச்சுட்டு வந்திருக்கான். இந்த குழந்தைய வந்து அவங்க பையன வந்து வசதியா அழைச்சுன்னு வரக்கூடாதா? இவர் ஏறி உட்கார்ந்துட்டு வராரு பாரு." அப்படின்னோனே இவருக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுது. என்ன இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் வேற ஊர் வந்தோனே என்ன பண்றாங்க, 2 பேருமே அந்த குதிரையில உட்கார்ந்து பயணம் செய்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன இவங்களுக்கு புத்தியே இல்லையா? ஒரு குதிரை எவ்வளவு சுமையை தாங்கும்? அந்த ஒரு புத்தி கூட இல்லாம அந்த குதிரை மேல கஷ்டம் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாரு." அப்படின்னு. உடனே ராஜாக்கு ரொம்ப இதா போச்சு. என்னதான் பண்றதுன்னு புரியல. சரி என்ன பண்றாங்க, 2 பேரும் இறங்கி குதிரையை நடத்தி கூடவே இவங்களும் நடந்து வராங்க. ராஜாவும், மகனும், குதிரையும் எல்லாம் நடந்து போம்போது, ஒரு ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா, "இவ்ளோ பெரிய ராஜா, அவன் குருகுலத்துல படிச்சுட்டு வந்திருக்கான். புத்தியே இல்ல பாத்தியா?" என்னன்னு கேட்டா, "குதிரை தான் வருதுல்ல, எதுக்கு இப்படி நடந்து வர்றாங்க? 2 பேரும் குதிரையில அழகா போலாமே." அப்படின்னு. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இதுலருந்து நாம் புரிந்து கொள்வது என்னன்னா, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். மற்றவர்களுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். நீ நினைச்சா நினைச்சுக்கிட்டு போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்ற உறுதி நம்மகிடம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் வாழவில்லை. அதே அதே சமயத்தில் மற்றவர்களை பகைத்தும் கொள்ள வேண்டாம். நம்ம பணிவாக இருக்கணும் உண்மை. ஆனால் நம்மை மீறிய விஷயங்களை நாம் மற்றவர்களுக்காக செய்தல் கண்டிப்பாக கூடாது. ஏன்னு கேட்டா எப்பயுமே அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்னவோ யாரோ நினைச்சுக்கிட்டு போட்டோம். உன்னால என்ன முடியுமோ அதை செய். அது நியாய வழியில் செய், தர்ம வழியில் செய். இது மட்டும் தான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். இந்த குணம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.